அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து ஜாதர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து ஜாதர்களும் செல்வ வளம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அனைத்து பெற்றும் தரும் நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். காக்கும் கடவுளான காளிகாம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ ஆவணி 10, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 27, 2026. இன்று வியாழக்கிழமை. அதே போல் இன்று மேல் நோக்கினால் ஆவணி ஆகட்டும், பௌர்ணமி கிரிவலம். இன்று பௌர்ணமி. இந்த ஆவணி ஆகட்டும் என்று இந்த பூநூல் அணிகிறவங்க பூநூலை மாற்றுறது நல்லது. ஏன்னா பூநூல் ஆடி போகிறதுக்கு அப்புறம் இந்த ஆவணி ஆவட்டத்தில் பூநூல் மாற்றப்படுவது வழக்கம். கருத்தில் கொள்ளுங்கள். பூநூல் மாற்றுறவங்க மறக்காமல் இன்று நீங்கள் மாற்றிக்கலாம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். திதி இன்று காலை 9:53 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ராசி பார்த்திங்கன்னா கடகம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி கடக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 12:15 1:15. இந்த கௌரி நல்ல காலையில் இல்லை, மாலையில் 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்று கதாநாயகன். குருவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ராவகாலம் மதியம் 1 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.